சரி வனஜா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. ஏங்க சாயங்காலம் நேரமா வந்தா என்னையும் பாப்பாவே வெளியே கூட்டி போகலாம். எப்ப பார்த்தாலும் வேலையே செஞ்சுருக்கீங்க. கொஞ்சம் எங்களையும் வெளியே கூட்டி போனீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும்லங்க. ஆமா, சும்மா அங்க போகணும் இங்க போகணும்ட்டு இப்போ என்ன நீ என்ன புது பொண்ணா டெய்லி வெளியே கூட்டிட்டு போறக்கு? அவன் வேலைக்கு போயிட்டு வருவான், சாயங்காலம் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு யோசிக்கிறது இல்ல. சும்மா சாயங்காலம் வந்தா வெளியே கூட்டிட்டு போ, உள்ள கூட்டிட்டு போன்ட்டு புது பொண்ணுங்க கூட அங்கே இங்கேயும் பார்க்க விரும்புறதில்ல. போய் வேலை இருந்தாச்சு. சரி கிளம்பிட்டியா? டைம் ஆச்சு. எங்க சும்மா கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க. அங்க கொண்டு போய் அந்த 4 செவத்துக்குள்ள அடைச்சு வைக்கணும். பொண்டாட்டி அங்க கூட்டி போலாம் இங்க கூட்டி போலாம், அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற நினைப்பல இல்லையா? உங்க அம்மா மூஞ்சி கொண்டு போய் அந்த 4 செவத்துக்குள்ள பார்க்க வச்சுட்டு உட்கார வச்சிருங்க. அங்க வெளியே எங்கேயாவது போனா உங்க அம்மா மூஞ்சி மாதிரி நம்பாங்க. அங்க வரா இங்க வரேன்னு எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க. போயிட்டு சாயங்காலம் இங்க வந்தா எல்லாமே கண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. அதனால எங்க சாயங்காலம் வெளியே போயிட்டு வரலாம். இங்க பாரு, சொன்னா கேளு. அம்மாக்கு அங்க உடம்பு சரியில்லையாம்மா, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. வரையா இப்ப என்ன? இல்ல நான் போட்டுமா? என்ன ஒரே சத்தம்? மாப்பிள்ள கூட எதுக்கு சும்மா கத்திட்டே கிடக்குற? அக்கம் பக்கத்துல 4 பேர் கேட்கறாங்கன்னு நினைப்பில்லையா உனக்கு? நீயே கேளு உன் மாப்பிள்ள கிட்ட. சாயங்காலம் சினிமா போயிட்டு வரலாம்னு சொன்னதுக்கு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு. ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு என்ன 50 வயசு ஆச்சா 60 வயசு ஆச்சா? இப்ப போகாம எப்ப போறது? பணம் நான் கொடுக்குறேன், 2 பேர் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. கேட்டீங்களா? இப்ப மருமக கேட்டதுக்கு புது பொண்ணான்னு கேட்டாங்க. மகளும் மாப்பிளையும் எப்பவுமே புது பொண்ணும் புது மாப்பிளையும் தான். மருமகளுக்கு மட்டும்தான் வந்த புதுசுல